செந்தில்வேல், இப்போ கடந்த முறை இப்போ அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒதுக்கி கொடுத்தப்ப அதிமுக ரொம்ப சேஃபா இருந்துட்டு ரொம்ப சவாலான தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட ராம்கியும் அந்த இடத்துக்கு தான் நகர்ற. திமுகவுக்கு ஓரளவுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கலாம் வெற்றின்றது. கூட்டணி கட்சிகள் இப்போ காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக ஜெல் ஆகலை, பழைய ஃபார்முலா பிரச்சாரம் தான்ன்றது. அப்புறம் தொகுதி ஒதுக்குனது சவாலான நெருக்கடியான தொகுதின்றப்போ கூட்டணி கட்சிகளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம்? கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவு காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து 2 தொகுதிகள் மட்டும்தான் திமுக எடுத்திருக்கிறது. மீதி எல்லாம் கடந்த முறை அவங்க போட்டியிட்ட தொகுதிகள், சரிங்களா? ஒன்று வந்து நம்ம நெல்லை மாவட்டத்தில் நெல்லையிலும் தென்காசியிலும் தான் வந்து எடுத்துருக்கிறாங்க. எஸ், மற்ற எல்லாமே வந்து அது வந்து ஒன்று திரு கலை அவர்களுடைய அன்பகன் கலையனுடைய மகன் அங்கே போட்டிடுறாரு. அந்த மாதிரி 2 தொகுதிகளை தாண்டி ஒன்று வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்காக எடுத்தது. இதை தாண்டி எல்லாமே அவர்கள் கேட்ட தொகுதிகள் தான். அதனால அவங்கள பொறுத்தவரை எண்ணிக்கையில் தான் அவங்க வந்து என்ன ஆனாங்க, ஒரு கருத்து மாறுபாடு இருக்கா திமுக காங்கிரஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறது. பலரும் அதை சதி செய்கிறார்கள். என் கருத்து இல்லை. உங்க கேள்விக்கு இவர் சொன்ன பதில், யாரு சிவகுமார் சொன்ன பதில், கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர், அவர் பதில்னு சொல்லல. அவர் தெளிவா சொல்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியினுடைய கருத்தை இதை என்ன இங்கே சொல்ல சொன்னார்கள்னு சொல்றாரு. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, நாங்க உறுதியா நிக்கிறோம். நேரடியாக விஜயின் குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார், விஜய் பேரை சொல்லாம. நாங்க வந்து காங்கிரஸ் திமுகவோடு தான் என்னவா இருக்குது, ஐக்கியமாகி இணக்கமாக நாங்கள் இருக்கிறோம். அரசியலில் நேற்று பெய்த மழையில் முந்தா நாள் பெய்த மழையில நேற்று முளைத்த காளான்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது தவறு. இது ஒரு விவசாயத்தை போல. இதெல்லாம் அவர் பேசின பேச்சு, என் பேச்சு அல்ல. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் பேசின பேச்சு. அப்புறம் யாரு வந்து திமுகவிற்கு கடுமையான ஒரு நெருக்கடியை இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது கொடுத்ததாக சொல்லப்பட்டாரோ அந்த கிறிஸ்டோடங்கரே இன்னைக்கு என்ன சொல்றாரு, ராகுல் காந்தியின் கருத்துக்கு கடும் எதிர்வினையை அவரும் ஆற்றுகிறார். அப்போ காங்கிரஸ் கட்சியின் மீதான தாவேக்காவின் விமர்சனத்துக்கு அங்கேருந்து பதில் வந்துருச்சு. அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. ஜெல்லாயிடுச்சா? சவாலான தொகுதிகளை கொடுத்துட்டு தான் சொன்னீங்க. சவாலான தொகுதிகளை கொடுத்ததாக நிர்வாகிகள் பதவி விலகினார்கள். உண்மைதான், அது ஒரு சிக்கல் இருக்கு, கூட்டணியில் இருக்கு. அது எங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க, பதவி விலகினாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க, ஏங்க இப்படி போய் தொகுதி வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி வலுவாக அவங்க வந்து எப்படியும் திமுக தான் ஆண்டாண்டு காலமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, அதுவும் தாமர சின்னத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி வெற்றி பெற முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டாங்க. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இந்த ஜெல் ஆகல. அதுல இப்போ ராகுல் காந்தியை தான் சுட்டி காட்டி ராம்கி பேசினார். அந்த இடத்துல ஏதாவது காங்கிரஸுக்கு நெருடல் இருக்குதான்றது ஒண்ணு. கூட்டணி கட்சிகளுக்கான வின்னபிலிட்டி இந்த முறை குறைவா தான் இருக்குன்றதை உடைச்சு பேசணும்னா, காங்கிரஸ் எந்த கட்சியுமே அவ்வளவு அப்படி பின்னி பிணைந்திருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ள கண்டிப்பா கருத்து வேறுபாடு மாறுபாடு இருக்கும். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அது காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் காங்கிரஸ் தரப்பில் உருவாகி இருக்கிறதா அப்படின்னா அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு சின்ன மனவர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அது கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடிங்கிற கருத்து தான். ஆனா அது வின்னபிலிட்டி எல்லாம் பாதிக்காது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க எடுத்துக்கங்களேன், பாஜகவிற்கு கொங்கு மண்டலத்தில் எத்தனை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எவ்வளவு பெரிய போராட்டமாச்சு. தீக்குளிக்கிறதுக்குலாம் போனாங்க. அண்ணாமலைக்கு அவர் நான் போட்டியில்லைன்னு சொல்றாரு. அவர் நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நான் என்னன்னு சொல்றேன், ஏன் போட்டியில்லைங்கிற காரணத்தை நான் அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதம், நான் ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்துறேன், அவர் அமித்ஷாவுக்கு எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதம் இணையங்களில் கசிந்தது. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கான தொகுதிகளை கூட அங்க வந்து என்ன செய்யல, ஒதுக்கீடு செய்யல அப்படிங்கிறத அவர் சொன்னதாக ஒரு தகவல் கசிந்தது, நம்ம பார்த்தோம். பட் அந்த கடிதம் ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம், அவர் எழுதாம இருக்கலாம். பட் அந்த இருந்த செய்தி இருக்குல்ல, அது ஃபேக்ட் தானே. அப்ப நீங்க பாஜகவிற்கு கொங்கு மண்டலத்தில் பாஜக வலுவாக இருப்பதாக நினைக்கிறாங்க. அதிமுக எத்தனை சீட்டு கொடுத்துச்சு? அப்போ நீங்க அங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் அங்கே இருக்கிறது. இங்க இன்னைக்கு வைகோ அவர்கள் மிக தீவிரமான பிரச்சார களத்தில் நிற்கிறார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக தீவிரமான பிரச்சார களத்தில் இருக்கிறார். திரு கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் நேற்று என்ன செஞ்சிட்டாரு, சவாலான தொகுதி எல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் குறிப்பிட்ட தொகுதிகளை சொல்லி அப்படி வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எங்களுக்கு சவாலான தொகுதி, இதை எங்க தலையில கட்டிட்டாங்கன்னு அந்த கட்சி தலைமை சொன்னதை சொன்னீங்கன்னா நம்ம விவாதிக்கலாம். மேலோட்டமா விவாதிக்க முடியல. அதனால நான் திருப்பி சொன்னேன், 28 தொகுதிகள்ங்க, போன வாட்டி 25, இந்த வாட்டி கூட 3 கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுல 2 தொகுதிகள் மட்டும் தான் ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து வாங்கின தொகுதி. திருமாவர்கள் எழுச்சி தமிழர் தெளிவா சொல்றாரு, நாங்க கேட்ட தொகுதியில தான் கொடுத்திருக்காங்க. அவர் அதுல ஏதாவது பொது வெளியில இல்ல நாங்க கேட்ட தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லல. அவர் திரு ஷானவாஸ் குறித்த சர்ச்சை வருகின்ற பொழுது அவர் ஒண்ணு சொன்னார், இல்லங்க அவர் அப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத தான் சொன்னாரே தவிர நாங்க கேட்கலன்னு அவரு நாங்க இந்த தொகுதியை கேட்டோம் எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்படிதான் சொன்னாரா? தென் மாவட்டத்தில் ஒரு இடத்திலாவது சிறுத்தைகள் போட்டியிட வேண்டும் என்று நீண்ட காலம் விரும்பினார்கள். தென் மாவட்டத்தில் ஒரு சீட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை. திருப்பி சொல்றேன், எல்லோரையும் ஒரு திருப்திப்படுத்த முடியாது பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல.
அப்ப அப்படி ஒன்றும் சவாலானது அப்படியும் ஒண்ணு நடக்கலன்றீங்க. சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். இப்ப திமுகவுக்குள்ளே இருக்கும் தானே. 163 சீட்டு தான் சார் திமுக போட்டிடுது. எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க? அவங்களுக்குமே எனக்கு சீட் கிடைக்கல. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சவால் இருக்கு அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து ஒரு டெல்டா கடைமணி டெல்டா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சென்ற தேர்தலில் வந்து அந்த இடத்துல வந்து பாஜக திருவையாறுல மட்டும்தான் போட்டிட்டது. கிட்டத்தட்ட அங்க பாஜக சுத்தமா கிடையாது. ஆனாலும் அங்க கடுமையான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அதிமுக போடுற ஓட்டு, பாஜக போடுற ஓட்டு எல்லாம் போட்டு பெரிய கடுமையான பிரச்சனை. அதனால நிறைய ஒரு மாதிரி ஸ்விங்கான நிறைய ஓட்ஸ் நிறைய இருந்தது. அது திமுக கை கொடுத்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடைமணி டெல்டால கிட்டத்தட்ட பாஜக கும்பகோணத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திருவாரூர்ல இருக்கு, கந்தர்வக்கோட்டையில இருக்கு. இவ்வளவு பாஜக இருக்கிற போட்டியிட இடங்கள். இந்த இடத்துல நம்ம கடுமையா திமுக வந்து எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல கேக்குறேன்னா பாஜக போட்டியிடுது அப்படின்னா கூட்டணி கட்சிகளை வச்சே வீழ்த்த முடியும்னு இல்ல சார் நான் சொல்றேன். ராம்கி சார் ஒரு சின்ன குறிப்பிடு. துக்ளக் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்குது. அதுல மாவட்டம் வாரியா பிரிச்சிருக்காங்க. இருக்கிறதே திமுக கூட்டணிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் இந்த கூட்டணியில அமைந்த பிறகு டெல்டா மாவட்டத்தில் 43.1 விழுக்காடு, தாவேகாவுக்கு 25.4 விழுக்காடு, அதிமுக கூட்டணிக்கு 23 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டத்தில் திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த கோணத்துக்கு வாங்க. திமுக மிக உறுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜகவை தள்ளி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி, தோத்துட்டு போன்னு. இப்ப அங்கதான் ஜெல்லாகல. புரியுதா உங்களுக்கு? எப்படி தோக்க போறாங்க ராம்கி? அது அதிமுக ஸ்ட்ராட்டஜி அப்ப தனியா இருக்கட்டும். திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு நிலைமை. ரெண்டாவது திமுக செலக்ட் பண்ண வேட்பாளர்கள் அங்க இஸ்லாமிய சிறுபான்மையில முன்வைத்து சென்ற முறை செய்திருக்கணும். அதை சென்ற முறை அந்த இன்ஃபேக்ட் சிறுபான்மை ஆதரவு கன்சால்ட் ஆகி பெரிய கை கொடுத்தது. இன்னைக்கு அதற்காக அதுவே சரி அதனால கிடைக்குமோங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வைக்கலாம். ஆனா அது மத்த இஷ்யூஸ் அடிபட்டு போகுதுல. நீங்க பெரும்பாலான இடங்கள்ல நீங்க போட்டிடுறாரு. டெல்டா வந்து ஸ்வீப் பண்றாங்க சார். கடந்த முறை ஸ்வீப் பண்றாங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற இடத்துல இதுல என்ன ப்ராப்ளம்? அதனால திமுக வந்து தன்னை கூட்டணி கட்சி விட்டு கொடுக்கணும்னு சொல்றோமா? அப்ப இல்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி கிடையாது. இல்ல அங்க எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. டெல்டா மாவட்டத்துல எந்த கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி எதைன்னு சொல்றாரு எனக்கு புரியல. என்ன சொல்ல நன்னிலத்துல யார் நன்னிலத்துல கூட்டணி கட்சி தான் நிக்குது. சிதம்பரத்தில் கூட்டணி கட்சி தான் நிக்குது. ஆமா சார். உதயசூரியன் கூட்டணி கட்சி தான் நிக்குது. சின்ன உதயசூரியன் நீங்க சிறுபான்மை வாக்களை மையப்படுத்தி இஸ்லாமியரை முன்னிறுத்தும் போது மற்ற பிரச்சனை அடிபட்டு போது இது கை கொடுக்குமா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சிறுபான்மை மக்களை முன்னிறுத்துகிற போது அங்கு ஒரு ஹிந்து கன்சால்டேஷன் நடந்துரும், அங்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? அது நடந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்க பாஜக போட்டிடுது, அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். பட் அது பாஜக பயன்படுத்தி சொல்ல வரீங்க. பாஜக போட்டிடுறதுனால அங்க திமுகவே களம் கண்டிருக்கணும்ன்றதா உங்க பாயிண்டா? இல்ல நான் அப்படி சொல்ல. என்னன்னா அதை நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதை வந்து பாஜக சான்ஸ் எடுக்கல. அவங்க எடுத்திருந்தானா ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போட்டு இந்த கன்சல்டேஷன் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா கடைமணி டெல்டா கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்கிறது, தலித் மக்கள் கொடுக்கிறது, விடுதலை சிறுத்தைகளோட பிரசன்ஸ் இல்லங்க. முன்னாடியாவது நாகப்பட்டினத்துல இருந்தாங்க. எனக்கு ஒண்ணு புரியலையே சார். அவர் செந்தில் சொல்றாரு அவங்க கேட்ட தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 80 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கலாம் சார் காவிரியில அங்க கொடுத்திருக்கலாம், எல்லா பிரசன்ஸும் கொடுத்திருக்கலாம். அவங்க கேட்டது தானே கொடுக்க முடியும்ன்றது. இல்ல நீங்க வந்து திமுக டிக்டேட் பண்ணுமா? இல்ல கட்சியை தாண்டி ஒரு சில பகுதிகளில் இப்ப ஜோதிமணி என்ன சொல்றாங்க, வின்னபிலிட்டியை பார்த்து கொடுத்திருக்காங்களா இல்லையா அதை சொல்லுங்க. அதனால சொல்றேன், சென்ற முறை வந்து அந்த திமுக ரிஸ்க் எடுத்து கூட்டணி ஒதுக்கிட்டு அவங்களே போய் கலங்கண்டாங்க. பல இடத்துல பூம்புகார்ல போட்டி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இப்ப அதிமுக கூட்டணி ஜெயிக்கிற இந்த தொகுதிங்க, இந்த தொகுதியில திமுக நிக்காம கூட்டணி கட்சிகளை மாட்டி விட்டாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றேன் அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். திமுக போன்ற கட்சிகள் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறோம்னு சொல்றீங்களா? எல்லாரும் அரவணைக்கிறீங்களா? அது வேற. நீங்க வந்து அதுவே நாம பேசல. இன்னைக்கு 26ல இவங்க கொடுத்த அது வேற ஒரு டிபேட். நான் கேக்குறது 26ல என்னன்றதுதான் நம்ம பேசலாம். நாம நீங்க சொல்றது திமுக கூட்டணி கட்சிகளை திமுக கைவிட்டதா அப்படின்னா அதுக்கு நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு தான் கை கொடுக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கை கொடுக்காது. அவங்க வந்து இந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டா நகர்ந்து போய் மற்ற இடத்துல என்ன சொல்ல, அதுதான் செந்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
எப்படி அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்ததுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நல்ல செக்யூர்டான இடத்துல இருந்துகிட்டு தோக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட்டணி கட்சிகள் அப்படி ஒரு 4 கொடுங்கன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிறார் சார். ரொம்ப சிம்பிள். இப்ப பேரே சொல்லிட்டேன், தொகுதி பேர். இல்ல எந்த தொகுதி, இதுக்கு மேல சிக்கலா எந்த தொகுதி, எந்த தொகுதி சொல்லுங்க. நன்னிலமாகட்டும், சார் நன்னிலம் எனக்கு புரியல. உதயசூரியன் சின்னத்துல வந்து இல்ல, சார் இல்ல சார், போட்டிடுறாரு. இல்ல, நீங்க இல்ல, அதெல்லாம் பலவீனமான தொகுதிகள் தான். எது நன்னிலமா? இல்ல சார் இல்ல, நன்னிலம் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வேற திராவிட நம்ம முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கடப்படுத்தலாம். கோட்டை. பேசலாம். ஆனா இது ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும்போது திமுகவுக்கு தான் கை கொடுக்கும். சார் நான் முடிச்சிடுறேன் சார், ஒரு வாரத்தை. இப்போ நீங்க நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வாட்டி போட்டிட்டது ஆலு ஷனவாஸ் விசிக. இந்த வாட்டி போட்டிடுறது யாரு? ஜவஹர்லா. 2 பேரும் இஸ்லாமிய பிரதிநிதிகள். ஒருவர் விசிகாவின் சார்பில் போட்டிட்டார். போன வாட்டி கூட்டணி கொடுத்தாங்க. இந்த வாட்டி கூட்டணி தான மனிதநேய மக்கள் கட்சிக்கு தான கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன எனக்கு இவர் ஸ்ட்ராட்டஜில தப்பு கண்டாரு எனக்கு புரியல.